காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரை 700 வருடங்கள் ஜீவசமாதியிலே ஜீவனோடு இருந்து நமக்கு அருள் தருவார் என்பதை ராகவேந்திர சுவாமிகளே சொல்லியிருக்கார். திருவல்லிக்கேணியில் ஒரு ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கு. ரொம்ப ஒரு அருமையானது ஒரு பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தில் ராகவேந்திர சுவாமிகளே உட்கார்ந்து பிருந்தாவனமாக அந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாக சொல்லுவாங்க. ராகவேந்திர சுவாமி மாதிரியே ஒரு சன்னியாசி அப்படியே உடை அணிந்து கொண்டு நேராக போய் அந்த மண்டபத்தின் உள்ளால் சென்று உட்கார்ந்துருந்தாராம். அந்த மண்டபத்தில் அந்த இடம்தான் இன்னைக்கு தன்னுடைய பக்தனுக்காக ராகவேந்திர சுவாமிகளே அந்த பக்தன் ரூபத்தில் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளுக்கு இன்னும் ஒரு மகிமை இருக்குங்க. அது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் ராகவேந்திர சுவாமி. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் மிகவும் சிறப்பு. அது ஏன் கலைத்துறைக்கு மட்டும் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ராகவேந்தரை பற்றி பேசும்போது சுவாமிகள் மந்திராலயத்தில் குடிகொண்டிருக்காரு. அவர்களுடைய ஜீவ சமாதி பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எல்லாமே வெளியூரில் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம தமிழகத்திலேயே நிறைய இடங்களில் அவருடைய பிருந்தாவனங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிந்த பிருந்தாவனங்கள், ஏன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் ஊர்லேயும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ தமிழகத்தில் மிக சிறப்பு வாய்ந்த பிருந்தாவனங்கள், அவருடைய ஸ்தலங்கள் என்ன? ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம்னு பார்த்தோம்னு சொன்னால் அது மந்திராலயம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய, ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் அந்த இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே மந்திராலயத்திலே ராகவேந்திர சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிறது. ராகவேந்திர சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய 700 மூல பிருந்தாவனம், 700 மிருத்திகா பிருந்தாவனம் உலகமெங்கும் வரும் அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால், எத்தனையோ மகான்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரை 700 வருடங்கள் ஜீவசமாதியிலே ஜீவனோடு இருந்து நமக்கு அருள் தருவார் என்பதை ராகவேந்திர சுவாமிகளே சொல்லியிருக்கார். அந்த இத்தனை வருடம் நான் இங்கேருந்து உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 700 பிருந்தாவனம் இந்த உலகமெல்லாம் நிரம்பி வரும் அப்படின்னு ராகவேந்திர சொல்லியிருக்கார். இப்போ எத்தனையோ பிருந்தாவனங்கள் இருக்குது. அதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே ராகவேந்திர சுவாமிக்குன்னு பிருந்தாவனம் இருக்குங்க. தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இப்போ சென்னையை பொறுத்த வரையிலும் திருவல்லிக்கேணியில் ஒரு ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையானது ஒரு பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தில் ராகவேந்திர சுவாமிகளே உட்கார்ந்து பிருந்தாவனமாக அந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாக சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது அந்த இடம். அந்த இடம் பள்ளிக்கூடமாக இருந்த இடத்துல ஒரு முறை மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மடாதிபதி ஒரு முறை இங்கே பூஜை செய்வதற்காக திருவல்லிக்கேணிக்கு வந்த பொழுது, ஒரு காசாய வஸ்திரம் தரித்து ஒரு சன்னியாசியாக அந்த மண்டபத்திற்குள்ளால், அந்த பள்ளிக்கூடம் மண்டபம் இருந்த இடத்திலே சென்று மறைந்தாராம். அந்த சன்னியாசி பார்க்கும் பொழுது ஏதோ நம்ம ராகவேந்திர சுவாமிகள் மாதிரியே ஒருத்தர் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசிகள் மடாதிபதிகள், மந்திராலயத்தினுடைய மடாதிபதிகள் ஓடி பார்த்த பொழுது ராகவேந்திர சுவாமி மாதிரியே ஒரு சன்னியாசி அப்படியே உடை அணிந்து கொண்டு நேராக போய் அந்த மண்டபத்தின் உள்ளால் சென்று உட்கார்ந்துருந்தாராம். அந்த மண்டபத்தில் அந்த இடம்தான் இன்னைக்கு திருவல்லிக்கேணியினுடைய பிருந்தாவனமாக வந்திருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு பிருந்தாவனம் நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அருகில் இருக்குது. ஒரு 35-40 வருடமாக இருக்கக்கூடியது. அந்த பிருந்தாவனம் மிகவும் சிறப்பு. நானெல்லாம் சென்னையில் வந்த புதிதில் அந்த பிருந்தாவனத்தில் சென்று வாரந்தோறும் ராகவேந்திர சுவாமியை வழிபாடு செய்வது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு சென்னையிலே பல இடங்களில் இருக்குது. மயிலாப்பூர் பகுதியில் 75 வருடங்களுக்கு முன்னாலே வந்த ஒரு பிருந்தாவனம் இன்றைக்கும் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது. அது யாருக்கும் அதிகமாக தெரிவதில்லை. அந்த பிருந்தாவனத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்காக ராகவேந்திர சுவாமிகளே அந்த பக்தன் ரூபத்தில் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்திய பிருந்தாவனம் சென்னையில் இருக்குது. அதற்கு பிறகு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. தமிழகத்தினுடைய தென்கோடியாக இருக்கக்கூடிய குமரியிலே, கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அங்கே 1992 கன்னியாகுமரிக்கு அருகில் மகாதானபுரம் என்கிற அருமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் முதலில் அங்கே தோன்றிச்சு. இன்றைக்கும் அந்த பிருந்தாவனத்தில் நல்லபடியாக பூஜைகள்லாம் நடந்து நிறைய பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ராகவேந்திர சுவாமிகள் குமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம், அதற்கு அருகில் ஆஸ்ராமம் என்கிற ஒரு கிராமம்,
அத்ரி முனிவர் பூஜை செய்த ஒரு பகுதி. அந்த இடத்துல ராகவேந்திர சுவாமிகளே அங்கு இருக்கக்கூடிய பக்தருடைய கனவுல வந்து கருணாகமாக காட்சியளித்து வந்த பிருந்தாவனம் இன்றைக்கு கன்னியாகுமரியில் இருக்குது. நீங்கள் அந்த பிருந்தாவனத்தை பார்த்தீங்கன்னா மந்திராலயத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். அதுக்கு குமரி மந்திராலயம் அப்படின்னு பெயர். இப்படி எல்லா இடங்கள்லையும் இருக்குது. சென்னையில் திருவள்ளூர் நம்ம பூண்டி நீர்த்தேக்கம் அருகில் அருமையான ஒரு பிருந்தாவனம் இருக்குது. அம்மன் சத்யநாதன் ஐயா அவர்களுடைய பிருந்தாவனம், ராகவேந்திர சுவாமிகளுக்காக அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய பிருந்தாவனம். இப்படி நிறைய பிருந்தாவனம் இருக்குது. நீங்கள் எந்த பிருந்தாவனத்தில் போய் அனுகிரகம் பண்ணாலும் ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உண்டு. அப்படி பிருந்தாவனத்துக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய இல்லத்திலேயே ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு சிறிய படத்தை வைத்துக்கொண்டு விளக்கேற்றி நீங்கள் ராகவேந்திர சுவாமிகளை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கிற நாமத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது உண்மை. இப்போல்லாம் ராசிக்கேற்ற நட்சத்திரத்துக்கேற்ற தெய்வங்களை வந்து வழிபடுறது, இல்லை இஷ்ட தெய்வங்களாக தங்களுக்கு ஒரு தெய்வத்தை வந்து நிர்ணயித்து அவங்கள வழிபடுறது அப்படின்னு ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாடி வந்திருக்கும். இப்போது ராகவேந்திர சுவாமிகளை இந்தந்த துறையினர், இந்தந்த தொழில் செய்கிறவங்க எல்லாம் வழிபடணும் கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா? நிச்சயமாக. இப்போ ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களும் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கலாம். எந்த மகான்களுக்கும் இந்த துறை அந்த துறை அப்படின்னு ஒரு விதிவிலக்குகளே இல்லை. எந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கலாம். அதே போல் நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீர்கள். இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த இறைவனை வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே அப்படி இருக்கிறது. இந்தந்த ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திலே சென்று பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு அந்த பரிகாரங்கள் நிவர்த்தி, தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து வெற்றிகள் கிட்டும் என்பது உண்மை. ஆனால் ராகவேந்திர சுவாமிகளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ராசி தான், இந்த ராசிக்காரங்க தான் ராகவேந்திர கும்பிடணும், இந்த நட்சத்திரக்காரங்களை தான் ராகவேந்திர கும்பிடணும் அப்படின்னு இல்லை. ராகவேந்திர சுவாமிகளுக்கு இன்னும் ஒரு மகிமை இருக்குங்க. அது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் ராகவேந்திர சுவாமிகள். அது ராகவேந்திர சுவாமிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் எனக்கு அதை சொல்லும் பொழுதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. என்ன அப்படின்னா, எத்தனையோ மகான்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். மகான்களுக்கெல்லாம் மகானாக இருக்கக்கூடியவர்னு ராகவேந்திர சுவாமிகளை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டத்தையே மாற்றி அமைத்து அவருக்கு அருளை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் ராகவேந்திர சுவாமிகள். அதனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த நட்சத்திரக்காரங்கள் தான் ராகவேந்திரரை வணங்கணும்னு இல்லை. அவருடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சாலே நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு ராகவேந்திர சுவாமி முன்னாடி வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ராகவேந்திர மனசார நீங்கள் நினச்சா உங்கள் ஜாதகம் அவர் கையில் போயிடும். அந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு அருளை செய்யக்கூடிய ஒரே ஒரு மகான் என்று சொன்னார் அது ராகவேந்திர சுவாமிகள் தான். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறார்கள் அல்லவா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் மிகவும் சிறப்பு. அது ஏன் கலைத்துறைக்கு மட்டும் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். இந்த இசைத்துறையில் நான் இசைத்துறையில் இருக்கிறேன். பெரியவர்கள் எவ்வளவோ பேர் இசைத்துறையில் இருக்கிறார்கள். எங்களோடு இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தனை செய்து, ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை செய்து, ராகவேந்திர சுவாமிகளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இசைக்கலைஞர்களை தான் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். அதே போல் திரைத்துறையிலும் அப்படித்தான். ரஜினிகாந்த் ஐயா அவர்களே ராகவேந்திர சுவாமிகளை பின்பற்றி வந்தவர் தானே. அவர்களுக்கெல்லாம் இந்த கலைத்துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் ராகவேந்திர சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வது நல்லது. நிச்சயமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திரருக்கு விரதம் இருந்து ராகவேந்திரரை வணங்கி வர உங்களுடைய கலைத்துறையிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி எத்தனையோ கலைஞர்கள் ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்து இன்றைக்கும் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறார்கள். எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தே நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு தனி சிறப்பு என்று சொன்னால், ராகவேந்திர சுவாமிகளே ஒரு கலைஞர், ஒரு மிகப்பெரிய வீணை வித்தகர். அவர் ராகவேந்திர சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய வீணை வித்தகர். அப்படிப்பட்ட வீணை வித்தகர் அந்த கலைஞர்களுக்கெல்லாம் அந்த கலையை வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார். காரணம், சரஸ்வதி தேவியினுடைய திருக்கரங்களால் பாலை குடித்தவர் ராகவேந்திர சுவாமி. எப்படி திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவியானவள் பாலை ஊட்டினாலோ அதுபோல ராகவேந்திர சுவாமிகளுக்கு சரஸ்வதி தேவி தன்னுடைய திருக்கரங்களால் பாலை கொடுத்து அருளை தந்தவர். அப்பேற்பட்ட அந்த
கலா வித்தகையான சரஸ்வதி தேவியினுடைய திருக்கரங்களிலிருந்து எல்லா விதமான வித்தைகளையும் கற்றவர் ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகளை நாம் வணங்குவதனால், இந்த கலைஞர்கள் எல்லாம் வணங்குவதனால் அவர்களுக்கு கலைத்துறையிலே ஒரு உன்னதமான நிலை கிட்டும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நிறைய மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் தொந்தரவு, வீட்டில் வந்து கெட்ட சக்திகளுடைய நடமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்க்குறோம். ராகவேந்திர சுவாமி வழிபாடு என்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குமா? நிச்சயமாக ராகவேந்திர சுவாமிகளுடைய வழிபாடு, நீங்கள் கேட்ட கேள்வியில் நிறைய பேர்களுக்கு இல்லங்களில் பிரச்சனை இருக்குது, தீய சக்திகள் மூலமாக அவங்களுக்கு தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். ஒரு குடும்பம்னு வந்து அதில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ராகவேந்திர சுவாமி நமக்கு தரார். அதுக்கு எப்படின்னா, ராகவேந்திர சுவாமி வாழ்ந்த காலத்திலேயே ராகவேந்திர சுவாமிகளுடைய கூட இருந்த ஒரு சிஷியர், அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த திருமணம் செய்வதற்காக ராகவேந்திர சுவாமிகளிடத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவர் தன்னுடைய கைப்பிடியிலிருந்து தரையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு மண்ணை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார். ஜபம் பண்ணி ராகவேந்திர சுவாமிகள் பிரார்த்தனை செய்து அந்த மண்ணை அவர் கையில் கொடுக்குறார். இந்த மண்ணை வச்சுக்கோ, இது வந்து உனக்கு எல்லா விதமான தோஷத்தையும் நீக்கி உனக்கு அருளை தரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த மண்ணை கொண்டு போய் அவர் திருமணத்திற்காக பெண் தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பகுதியிலே இருந்த ஒரு குடும்பத்திலே இந்த சக்திகளினால், தீய சக்திகளினால் பாதிப்புகள் இருந்தது. அந்த சக்திகளை நீக்கி அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தான் ராகவேந்திர சுவாமிகள் இந்த மிருத்திகா என்று சொல்வார்கள் அந்த மண்ணை கொண்டு அந்த வீட்டிலே சென்று இந்த பக்தன் கொண்டு போய் சென்று, அப்போ அந்த பக்தன் வந்து அந்த ராகவேந்திர சுவாமிகள் கொடுத்த பிடிமண்ணை எடுத்து திருமணத்திற்காக அந்த திருமண வேலைக்காக அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஒரு இல்லத்தில் தொடர்ந்து குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் இறந்து கொண்டே இருந்ததாம். எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த இல்லத்தில் அந்த குழந்தை வந்து தங்காது. இப்போ இந்த பக்தன் போகக்கூடிய சமயத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை ஒரு தீய சக்தியினுடைய இதனால் அந்த குழந்தையும் இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தது. இந்த பக்தன் இதை அறிந்து கொண்டு, ராகவேந்திர சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்காரு இந்த மிருத்திகா, அவர் எதை கொடுத்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அதை நினச்சிட்டு இந்த மண்ணை எடுத்து ராகவேந்திர சுவாமிகளுடைய நாமத்தை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று சொல்லி இந்த மண்ணை அந்த இல்லத்திலே வைத்த உடனே அந்த இல்லத்திலே அவர்களுக்கு இருந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் இன்பமான ஒரு வாழ்வை பெற்றார்கள் என்பது ராகவேந்திர சுவாமியினுடைய அற்புதங்களில் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் நீங்கள் ஒரு அருமையான விஷயத்தை செய்யலாம். இப்போ மந்திராலயத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அங்கே ராகவேந்திர சுவாமிகளுடைய பிரசாதமாக மந்திராட்சதை கொடுப்பார்கள். எல்லா ஆலயங்களிலும் விபூதி குங்குமம் கொடுப்பார்கள் அல்லவா, இங்கே மந்திராட்சதை கொடுப்பார்கள். மந்திராட்சதை தான் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிரசாதம். இந்த மந்திராட்சதையை நீங்கள் வாங்கி கொண்டு உங்கள் இல்லத்திலே பூஜை அறையிலே நீங்கள் வைப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மந்திராலயத்திலே மிருத்திகா என்கிற ஒரு பிரசாதமும் கொடுப்பார்கள். அங்கே பூஜை செய்யக்கூடியவர்களுடைய இல்லங்களிலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மிருத்தியாவை வாங்கி கொண்டு வந்து உங்கள் இல்லங்களிலே பூஜை அறையிலே சுத்தமாக வைத்து நீங்கள் ராகவேந்திரரை நினைத்து பிரார்த்தனை செய்து, நான் சொன்னது போல 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து, இப்படி வீடுகளிலே சில தீய சக்திகளுடைய தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள், கடன் பிரச்சனையிலே இருக்கக்கூடியவர்கள், வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் 48 நாட்கள் தொடர்ந்து அந்த மிருத்திகாவிற்கும் பூஜை செய்து, ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை செய்து 48 நாள் தொடர்ந்து பிரதட்சணம் செய்து அவர்கள் சுற்றி வந்து ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் அவர்களுடைய அந்த துன்பங்களெல்லாம் நீங்கி, அவர்களுடைய அந்த தீய சக்திகளுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அவர்கள் ஒரு சிறந்த நிலையை அடையலாம் என்பது உண்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பலனும் அடைஞ்சுக்கணும். ராகவேந்திர சுவாமிகள் பற்றி பேசிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SMS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.